ஒரு அழகான காட்டில் முயல், சிங்கம், புலி, யானை, கரடி, நரி போன்ற அனைத்து உயிரினங்களும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதில் இருக்கிற முயலுக்கு மட்டும் ஏனோ மனசங்கடமாகவே இருந்துச்சு. ஏன் நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும்? ஒரு பக்கம் சிங்கம் துரத்துது, ஒரு பக்கம் புலி துரத்துது, ஒரு பக்கம் நரி துரத்துது, ஒரு பக்கம் வேடன் துரத்துறான். இந்த வாழ்க்கை இவ்வளோ கடினமாக இருக்கே, நாம் ஏன் வாழ்ந்து பார்க்கணும்? நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துச்சு. நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத விலங்கு, நம்ம செத்துறது தான் நல்லது. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது. யாருமே நம்மளை மதிக்கல, எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரி தான் இருக்காங்க. சரி, எப்படியாவது உயிரை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே, எந்த ஐடியாவுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ தான் அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம ஏன் குளத்துல விழுந்து செத்துறக்கூடாது? சரி, நம்ம குளத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு குளத்துக்கும் போச்சு. குளத்துக்கு போன முயல் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது. எப்படி வீயலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்த தவளைகள் அனைத்தும் அஞ்சி குளத்திற்குள்ளே சென்றது. அப்போதான் நினச்சிது, அடைச்ச என்னடா என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? நானே சிலருக்கு பயந்து தான் வந்து குளத்துல குதிக்கலான்னு வந்தேன். நம்மளை பார்த்து கூட சில உயிரினங்கள் வந்து பயப்படுது பாரேன் அப்படின்னு எண்ணுச்சு. நம்மை பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளதே ஆச்சரியப்பட்டது. தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தது. அந்த வாழ்வே அதற்கு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது. இதனை எண்ணி எண்ணி பல நாட்கள் வியந்துள்ளது. நாம் அப்படி இருந்தோம், இன்று எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறோம். துன்பங்கள் வரதான் செய்யும், ஆனால் அதை எதிர்த்து போராடுவதே நம் இறுதி கடமையாகும் அப்படின்னு உணர்ந்துச்சு. தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட ஒரு விதமான தைரியம் வேண்டும் என்பதை உணர்ந்தது. இதனை உணர்ந்த முயல் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்ந்தது. அதுபோல் ஏன் நாமும் வாழக்கூடாது? எந்த ஒரு முடிவையும் தன்னம்பிக்கையோடு எடுத்தால் நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை இந்த முயல் கூறியுள்ளது.